செந்தில், இந்த முடிவை தீர்மானிப்பது எதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம நிறைய கோணங்களில் பேசியிருக்கோம். இந்த வாக்கு பெட்டிக்குள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் அது அந்த முடிவு நாளைக்கு வரப்போகுது இல்லை, அது எது தீர்மானிச்சிருக்குன்ற கேள்விதான். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை ரெண்டு விஷயம் தான் தோழர் ரகு சொன்னதுல நான் பாதி உடன்படுறேன். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இதற்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பேசு பொருளை இருந்தது இல்லையா? ஒரு தேர்தல் முடிவுகளை, அதாவது வாக்கு எண்ணிக்கை நாளை மக்கள் இவ்வளவு தூரம் ஆவலோடு பார்த்தது இல்லையா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி டீ கடையில் பேசியிருப்பாங்க. பேப்பர் இருந்த காலகட்டத்தில் அடுத்த நாள் காலையில் பேப்பரை பார்த்து என்ன செஞ்சிருப்பான், ஆர்வமாக பேசியிருப்பான். அதுக்கு முன்னாடி ரேடியோவில் கேட்டு என்ன செஞ்சிருப்பான், பேசியிருப்பான். தொலைக்காட்சி வந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சிகள் என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்து இந்த ஒரு வேவ் எல்லா காலத்தையும் சொல்றப்ப நினைவுக்கு வருது. அப்ப கிராமங்கள்ல டீ கடையில ரேடியோ வச்சுட்டு ஒரு கூட்டமே உட்கார்ந்துருக்கும். தெரியும் பஞ்சாயத்து கூட ஆஃபீஸ்ல வெடி வெடிக்கிறத வச்சு எல்லாம் இருக்கு. எல்லா காலத்திலும் இது இருந்திருக்கு. இப்போ இது சோசியல் மீடியா யுகங்கிறதுனால இது எல்லோரும் அதை வந்து சோசியல் மீடியாங்கிறதுனால இன்னும் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதே தவிர, பிகாஸ் ஆஃப் விஜய் ஒன்லி அப்படி விஜய் ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்திக்கார். அவருடைய ஒரு திரை கவர்ச்சியின் மூலம் இளைஞர்கள் வந்து அவருக்கு வாக்களித்திருக்கார்கள் என்பது போன்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அதெல்லாம் நான் மறுக்க விரும்பல. ஆனா எல்லா தேர்தலிலுமே மக்கள்கிட்ட ஏதோ ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அது காலத்திற்கு ஏற்றவாறு மாறி இருக்கிறது. இப்ப சோசியல் மீடியா யுகம்ங்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசு பொருள் ஆகிறது. அப்படி எடுத்துக்கலாம். முடிவு எப்படி தீர்மானிக்கப்படும், முடிவு எதை வைத்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் சார். நீங்க இதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் ஒன்று சொன்னார். 80 விழுக்காடு இருவரும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் வைத்திருந்தார்கள். அது வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியுடைய ஓட்டையும் கூட்டிங்கன்னா 80 விழுக்காடு வரைக்கும் வந்துடும் அப்படின்னு. அது 70 விழுக்காடாக குறைய தொடங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் ஒரு நாள் வச்சார். இந்த 70 விழுக்காடு அப்படின்னு குறைய தொடங்கி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீதி இருக்கிற 30 விழுக்காட்டுக்கு தான் இப்போ வந்து இங்கே பிரச்சனை. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கேவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கோர் ஓட் பேங்க், அதில் விஜய் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார், ஏடிஎம்கேக்குன்னு இருக்கக்கூடிய கோர் ஓட் பேங்க்ல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார், புதிய வாக்காளர்களை எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்க போறார், இதை வைத்து இது யாருக்கு கூடுதல் இடங்களை கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும். நான் எப்படி கணிக்கிறேன் அப்படின்னா, அவர் டிஎம்கே மட்டும்தான் தன்னுடைய பிரதான எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சார். அஃப்கோர்ஸ் திமுக தான் ஆட்சியில் இருக்கு. போட்டியே டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். டிஎம்கேவின் மீது கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்தி அவர் வந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து திமுகவிற்கு எதிரி நான் தான் என்ற ஒரு தோற்றத்தை ஆழமாக பதிய வைத்தார். அதை ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருந்தது அதிமுக. இன்னொரு புறம் பேரலா எம்ஜிஆரை புகழ்ந்தார், ஜெயலலிதாமாவை புகழ்ந்தார். அதிமுகவை எங்கேயும் ஸ்ட்ராங்கா அடிக்கவே இல்லை. கடைசி நாள் தேர்தல் அந்த பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாத போது எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு விமர்சனத்தை வைத்தார். அப்போ இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய, தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி ஓட்டு போடக்கூடியவங்க, அதிமுகவுடைய கோர் வெட்பங்க அதிமுக கிட்ட தான் இருக்கும், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி டிஎம்கே வேண்டாங்க அதிமுக போடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய இன்னொரு சாய்ஸா ஒருவேளை விஜய் இருந்திருப்பாரு என்று சொன்னால், அதிமுக ஓட் பேங்க் அவர் கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பாரு. நான் திருப்பி சொல்றேன், எல்லா கட்சியினுடைய ஓட் பேங்க்லேருந்தும் கொஞ்சம் அவர் எடுத்திருக்கார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா கோரா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாற்றி ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த ஓட் பேங்க்ல அவர் அதிமுகவுடைய வாக்கை கூடுதலாக பிரித்திருப்பாரே என்று சொன்னால், அது ஆப்வியஸ்லி யாருக்கு லாபமா போய் நிக்குன்னா டிஎம்கேக்கு. ரெண்டு விஷயம் சொல்றீங்க நீங்க. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் கிட்டத்தட்ட நம்ம திரும்ப பழன ஒரு ஸ்பாய்லர் ரோல் பண்றப்ப வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம். நான் யூகிக்கிறது தான் எல்லாமே யூகத்துல. ஆனா ரகு அவர்கள் சொன்னது, விஜய் வருகைக்கு பிறகு இந்த அரசியலை பத்தி சலிப்பா இருந்திருப்பாங்க. சலிப்போடு ரெண்டு கரும் கட்சி இருக்கு, ஒன்னு இங்க போடுவோம் அங்க போடுவோம், அவர்கள் வெளில வந்து போட்டிருக்காங்கன்றதும் மாற்றம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றதும் ஒரு காரணியா அந்த எலெக்ஷன்ல பார்க்க முடியுமா? அதுல வந்து முடிவுல அப்படி இல்லை சார். நீங்க அதை எப்படி உதாரணம் எனக்கு சொல்றதுன்னு தெரியல. நீங்க ஒருவேளை இது தவறா புரிந்து கொள்ளப்படக்கூடாதுன்னு முதல்ல டிஸ்க்ளைமரை போட்டு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச உதாரணங்கன்னு சொல்றேன். நீங்க எப்போ வந்து இந்த சேஞ்சை பத்தி யோசிப்போம் அப்படின்னா சார், நீங்க ஒரு 10 நாள் சாப்பிடாத ஒருத்தட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன தான் சொல்லுவார், சாப்பாடு வேணும்னு தான் கேட்பார். காலையிலையும் நல்ல உணவு, மதியமும் நல்ல உணவு சாப்பிட்ட ஒருவர்கிட்ட நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், என்னங்க வேணும்னு கேட்டால் நம்ம அடுத்து என்ன கேட்போம், என்னங்க இருக்குன்னு கேட்போம். அவர் 2 ஆர்டர் சொல்கிறான்னு வைங்க, போர் அடிச்சிச்சிங்க வேற ஏதாவது அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளுவோம். இங்கே ஒரு நிறைவான வாழ்க்கை அல்லது ஒரு வளர்ச்சியான வாழ்க்கை தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகளால் 50 ஆண்டுகளாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவன் வட இந்தியா மாதிரி என்ன சொல்ல, வறுமையின் காரணமாக வேலையின்மையின் காரணமாக தென்னிந்தியாவிற்கு படையெடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ அடிப்படை கட்டமைப்புகள் இங்கே இருக்கின்ற பொழுது மாற்றம், அவன் பாலிடிக்ஸை அவன் வந்து அப்படி வந்து ஒரு சலிப்பின் அடிப்படையெல்லாம் நினைச்சல மாத்தணும்லாம் நினைக்கல. மக்கள் வந்து அப்படி சலிப்போட அப்படிலாம் மாத்தணும்னு நினைக்கல. சலிப்புன்னு வரணும்னா அவனுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கணும், விரக்தி இருக்கணும், வறுமை இருக்கணும்,
பெரும் ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு வந்து இவங்க வந்து நம்மளை இவ்வளவு இதாயிட்டாங்க அப்படின்னு இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் இங்க விமர்சனங்கள் இருக்குது, போதாமைகள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு, அது வேற. நான் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு சேர்த்து சொல்றேன். இப்போ செந்தில் பெண் நம்ம சொன்னது இதெல்லாம் நீண்ட நெடிய விவாதம். நம்ம அதை வந்து நாளைக்கு ரிசல்ட்டோட கனெக்ட் பண்றப்ப நீங்க சொல்லுவது விஜய் ஒரு ஃபேக்டரா இருக்கார், அந்த ஃபேக்டர் ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துவதன் மூலம் திமுகவுக்கு இல்ல. நான் ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன், திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான கணிப்பு. ஓகே, அதுல மாற்று கருத்து இல்ல. அஇஅதிமுகவிற்கான வாக்குகளை விஜய் ஒருவேளை கூடுதலாக பிரித்தால் திமுக பெறப்போகின்ற இடங்கள் அதிகரிக்கும். இடங்கள் அதிகரிக்கும். விஜய் ஃபேக்டர்னாலன்னு இல்ல, திமுக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஓகே, பேசலாம். ரகு குறுக்கிட விரும்புறீங்க? ஆனா இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய வாக்களித்த பெண்களுடைய சதவீதம். 2.5 கோடி பெண்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு 17 லட்சம் வந்து ஆண்களோட அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க. ஃபார் சம் ரீசன் பெண்களுக்கு வந்து ஒரு விஜய் மேல ஒரு பெரிய இது இருக்குது, அஃபெக்ஷன் இருக்குது. அதாவது அஃபெக்ஷன் என்ன சொல்லணும்னா, இவரை வந்து ஒரு அவங்க வீட்டில் ஒருத்தரா பாக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அரசு பெண்களுக்காக நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. விடியல் பயணமா இருக்கட்டும், உரிமை தொகையா இருக்கட்டும், புதுமை பெண்ணா இருக்கட்டும், இது எல்லாமே அற்புதமான திட்டங்கள். அந்த திட்டங்கள்ல பயனடைந்த பெண்கள் கூட விஜய்க்கு வந்து வாக்களித்திருக்கிற ஒரு நிலைமை இருக்கும்னு எனக்கு தோணுது. அது வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதாவது நம்ம இளைஞர்கள் பேசும்போது விஜய்க்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய சப்போர்ட் குரூப் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் படத்தை பார்க்காத, விஜய் ரசிகைகளா இல்லாத பெண்கள், ஓல்டர் விமனுடைய வாக்குன்னு தோணுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். இப்போ நான் ரொம்ப நுணுக்கமா பேசினா, நம்ம முன்பெல்லாம் பேசின இடம்ன்றது அவர் ஒரு ஸ்பாய்லர் ரோலை தான் பிளே பண்ண போறாரு. அவருக்கே வின்னபிலிட்டி வந்துருச்சு, அவரே இந்த ரேஸ்க்குள்ள யார் 35ன்னு தெரியாத தன்மை வந்துருச்சுன்னா அதனோட சினாரியோ வேற. நீங்க அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டீங்களா? அதாவது அவருக்கு இவ்வளவு சீட்டு கிடைக்கணும் நம்மளுக்கு சொல்றதுக்கான ஆதாரம் இல்ல. ஒரு பை எலெக்ஷன் கூட போட்டியிட்டது இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு இருக்கிற பரந்துபட்ட ஆதரவு. அவர் வந்து அவர் பேசுற சென்ட்ரிசம் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது இங்கேயும் வா அங்கேயும் வான்னு எல்லா இடத்துலயும். பெர்மிஷன் ரகு தோழர்ட்ட எனக்கு ஒரு டவுட்டா தான் கேள்விதான். அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு. அந்த எலெக்ஷன் கணிச்சதுல இருந்து நீங்க எல்லா பக்கத்துலேருந்து ஓட்டு போட்டுருக்கு நீங்க சொல்றதுல நானும் அதுல அக்ரி. அது அவருக்கு முதலமைச்சர் நாற்காலியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதான் நான் கேட்கிறேன். இல்ல நான் வந்து ப்ரீ போல் போஸ்ட் போல் நான் ஏற்கனவே ஒரு அனாலிசிஸ் போட்டேன். திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும், விஜய் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாவார், அதிமுக கட்சியை காப்பாற்றுறதே கஷ்டம். இதுதான். பட் அது வந்து அந்த சுனாமியா மாறிடுமாங்கிறது வந்து யாருக்குமே வந்து புரியாத. கிட்டத்தட்ட அவர் கருத்து என் கருத்தும் ஒரே கருத்து தான்.